ஹாய் ஃப்ரைடே மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? விகானாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரோல் எக்கும் அப்படியே லஞ்சுக்கு வந்து பாஸ்தா பண்ணி அவளை கொடுத்து அனுப்பியாச்சு. ஸோ அவள் போனதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ எங்களுக்கு இட்லியும் நிலக்கடலை சட்னி தாங்க நான் ரெடி பண்ணேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடி உள்ளே வச்சுருந்த செடியெல்லாம் அழுகியவும் வாடியும் இருந்துச்சு. ஸோ அது அப்படியே கொஞ்சம் வெயில் வந்திருந்தது இன்றைக்கி தான். ஸோ அதை வெளியில் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சட்னி ரெடி பண்ண ஆரம்பித்தேங்க. ஸோ இந்த சட்னி பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, இது வந்து தெலுங்கானாவில் பண்ணுவாங்க இந்த சட்னி, ரொம்ப காரமாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிலக்கடலை, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, ஜீரகம், நான் வந்து கம்மியாக தான் பச்சை மிளகா சேர்த்தேன். நீங்கள் வந்து நிறைய போனாலும் போட்டுக்கலாம். ஸோ நல்லா வதக்கிட்டு அந்த நிலக்கடலையும் பச்சை மிளகாவும் வாசனை வரும் பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் மிக்சியில் அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் அதை அப்படியே ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. நாங்கள் தாளிச்சிட்டு இட்லிக்கு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாய்.